தமிழ்நாட்டில் நாம் அன்றாடம் வாங்கும் பொருட்களில் தமிழே இல்லை. கடைக்கு போயிட்டு ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்குறீங்க, அதில் கொக்கோ கோலா COCA அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கு. ஏன் தமிழில் கொக்கோ கோலா அப்படின்னு தமிழில் ஏன் எழுதக்கூடாது? இன்றைக்கி தமிழை நிறைய பேர் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில், ஆனால் நிறைய பேரால் வாசிக்கவும் முடியல, எழுதவும் முடியல. இது கண்டிப்பாக ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். ஒரு ஜாப்பனீஸ் லேபிள்ஸில் இதை காட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மொழியில் தான் அவங்களுடைய ப்ராடக்ட் லேபிளிங் எல்லாமே இருக்குது. இப்போ தமிழ் வளரும்னா தமிழ் வளர்ந்துடாது. தமிழும் பொருளும் சேர வேண்டும். இந்த பொருட்களில் தமிழ் இருக்க வேண்டும். சாட் வித் கேசி, சாட் வித் கார்த்திக் சிதம்பரம். தமிழ்நாட்டு பொருட்களில் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிறு கடிதம் ஒன்று எழுதினேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் விற்கப்படும் பொருட்களில் அந்த பொருட்களுடைய லேபிளிங் இருக்குல்ல, அந்த லேபிள் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. அது ஏன் தமிழில் இருக்கக்கூடாது? அகைன் இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டு தான். ஸோ இதை ஒரு கடிதமாக எழுதினேன். அதாவது இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடைக்கு போயிட்டு ஒரு கொக்கோ கோலா பாட்டில் வாங்குறீங்க, அதில் கொக்கோ கோலா COCA அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கு. அது இங்கிலீஷில் எழுதாமல் ஏன் தமிழில் கொக்கோ கோலா அப்படின்னு தமிழில் ஏன் எழுதக்கூடாது அப்படின்றது தான் அந்த போஸ்ட்டு. முதல்ல அதற்கு முன்னாடி இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். இன்றைக்கி தமிழை நிறைய பேர் பேசுகிறாங்க தமிழ்நாட்டில், ஆனால் நிறைய பேரால் வாசிக்கவும் முடியல, எழுதவும் முடியல. இது கண்டிப்பாக ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம். இப்போ நிறைய இடத்துல இப்போ நீங்கள் பார்க்கலாம், தமிழே இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க. இப்போ நீங்கள் சுவரொட்டிகளில் இருக்கிற விளம்பரங்களை பார்க்கலாம், இல்லைனா பஸ்ஸில் இருக்கிற விளம்பரங்களை பார்க்கலாம். எல்லாத்தையுமே குறைவான விலை அப்படின்னு சொல்லிட்டு விலையை VILAI அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க. இது ஒரு தமிழுடைய எழுத்துக்களை அழிக்கிற ஒரு பாதையாக தான் நான் பார்க்குறேன். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு நம்மளுடைய கலாச்சாரத்திற்கே ஒரு அழிவு தான். இப்போ ஒரு மொழின்றது எதற்கு? மொழின்றது நம் வாழ்வுக்கு ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நல்ல ஒரு மன நலத்திற்கும் மொழின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி தான் ஒரு போஸ்ட் எழுதினேன். என்ன அப்படி எழுதினேன் அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் நாம் அன்றாடம் வாங்கும் பொருட்களில் தமிழே இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆவின், ரொம்ப அழகாக பேர் வச்சுருக்காங்க. ஆவின் நிறுவனத்தை ஆரம்பிக்கும் போது ஏன் இதற்கு ஆவின் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்றால் மாட்டை குறிக்கும், அந்த ஆவின் பால் மாட்டின் பால் ஆவின். எவ்வளோ அழகாக பேர் வச்சுருக்காங்க. ஆனால் ஸோ இப்போ ஆவின்லேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா பேக்கேஜிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைஸ் அப்படின்லாம் எழுதியிருக்கோம். ஏன் இது மாதிரி எழுதியிருக்கணும்? ஏன் இது மாதிரி இருக்கணும்? ஏன் இது மாதிரி ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ராஜா அப்படின்றவங்க ஒரு இது நமக்கு பண்ணாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொக்கோ கோலா இது மாதிரி இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொக்கோ கோலா, லேஸ், கேட்பரி, டெய்ரி மில்க், இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மார்க்கெட்டிங்க்கு, சந்தைப்படுத்துதலுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலரை பார்த்தாவே சின்ன பசங்களுக்கு இது கோக் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதே மாதிரி இதை பார்த்தாவே இந்த லேஸ், இந்த சிப்ஸை பார்த்தாவே இது லேஸ் அப்படின்றது தெரியும். கேட்பரி டெய்ரி மில்க் இதை பார்த்தோன்னே இது கேட்பரி டெய்ரி மில்க் அப்படின்றது தெரியும். அப்போ இந்த எழுத்துக்களை சின்ன சின்ன பசங்க கிட்ட இந்த நிறுவனங்கள் மூலியமாக பிரபலப்படுத்த முடியும் அப்படின்றது ஒரு எண்ணம். அது மட்டும் இல்லை, இப்போ தமிழ் வளரும்னா தமிழ் வளர்ந்துடாது. தமிழும் பொருளும் சேர வேண்டும். இந்த பொருட்களில் தமிழ் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட். இது மாதிரி பண்ணால் எப்படி என்ன அப்படின்றது தான் இந்த ஞாயிறு கடிதம். இது எழுதுனா ஆக்சுவலாக இதுக்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. இது போத் நான் தமிழ்லையும் போட்டேன், இங்கிலீஷ்லையும் போட்டேன். இங்கிலீஷில் போட்டதுக்கு நிறைய காமெண்ட்ஸ் இருந்தது. அதையும் இப்போ பார்க்கலாம். இப்போ ரவி வெங்கடேசன் அப்படின்ற நண்பர் அருமையான கருத்து தான். ஆனால் போன மாதம் நான் மலேசியா போயிருந்தேன். ரவி வெங்கடேசன் மலேசியா போன பொழுது இவருக்குமே நம்ம அதே வருத்தம் தான். இப்போ நான் என்ன வருத்தப்பட்டனோ அதே வருத்தம் தான் ரவி வெங்கடேசனும் சொல்கிறாரு. ஆனால் அவர் மலேசியாவில் போகும்போது அவர் சீன மொழியில் அந்த பேக்கேஜிங்கை பார்த்தாராம். ஓகே, வருண் பிரகாஷ், நன்றி வருண் பிரகாஷ். தமிழகத்தில் தமிழ் பேசப்படுகிறது, ஆனால் எழுத்துருவில் தமிழ் அரிதாகத்தான் உள்ளது. இதே தான் கன்சர்ன். இப்போ இந்த கன்சர்ன் ரியல்.
ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம உடன்படுறோம். பட் அகைன் எல்லாருமே உடன்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப முடியாது. எதிர்மறையான கருத்துக்களும் தேவை. இது ஒரு விவாதம் தேவை தானே. இப்போ என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனைனா தமிழ் வளரும் என்றால் தமிழ் வளராது. தமிழ் பொருளோடு சேர வேண்டும். நம்ம பொருளாதாரத்தோட தமிழ் வந்து இணைய வேண்டும். ஓகே, இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு இந்தியாஸ் ஜிடிபின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தான். ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, இப்போ செகண்ட் வந்து தமிழ்நாடு. இப்போ இதே நான் இங்கிலீஷ்லேயும் போட்டேன். ஸோ நம்ம பாலாஜி அப்படின்ற நண்பர் வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் திஸ் ஐடியா, ஏன்னா அவருக்கு இந்த ஐடியா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாலாஜிக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு ஜாப்பனீஸ் லேபிள்ஸில் இதை காட்டினேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் மொழியில் தான் அவங்களுடைய ப்ராடக்ட் லேபிளிங் எல்லாமே இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த பேக் லேபிளிங், அந்த ப்ராடக்ட் பேக்கை பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபுல்லுமே வந்து ஜாப்பனீஸ் மொழியில் தான் இருக்குது. இப்போ இன்னும் என்ன சொன்னார் அப்படின்னா, அதற்கு இன்னொரு காமெண்ட்டும் வந்தது. ஆனால் ஜப்பானுக்கு பண்ணுறாங்க, ஏன்னா அந்த ஜப்பான் முழுக்க ஒரு மொழி தான். பட் இந்தியாவுக்கு பண்ண முடியாது, ஏன்னா இந்தியாவில் பல மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அகைன் இதையுமே நம்ம ஒரு அட்வான்டேஜாக பார்க்கலாம், அதாவது பிரச்சனைகளை வாய்ப்பாகவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதாவது நான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன், நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பொருட்களில் தமிழில் இருக்கட்டும், கேரளாவில் மலையாளத்தில் இருக்கட்டும், இப்படி பண்ணும்போது என்னென்னா அந்தந்த மாநிலத்தோடைய மொழியை சார்ந்த பொருளாதாரம் வளரும். ஏன்னா இப்போ டெக் வந்து நிறையவே எனேபிள் ஆகிருக்கு. இப்போ ஒரு இது தமிழில் இருந்ததுன்னா தமிழ் தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க போகுது. இது வந்து மொழியை வளர்க்க நிச்சயம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சில காமெண்ட்ஸ் படிப்போம். ராகுல் கிருஷ்ணான்றவர், இந்தியா எவ்ரி ஒன் லேர்ன்ஸ் இங்கிலீஷ் பட் நாட் தமிழ். அதான் பிரச்சனையே. இப்போ வந்து அந்தந்த மாநிலத்தில் அந்த மொழியை வந்து படிக்க மாட்டேன்றாங்க. People from other country find it difficult to shop. Same difficulty you will feel if you enter 7-Eleven in Thailand. Again, இதை வந்து தாய்லாந்து ஸ்மார்ட்டாக பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிபி, தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட் சிபி. ஸோ தாய்லாண்டில் என்ன அப்படின்னா, தாய்லாண்டில் இந்த தாய்மொழியை வளர்க்குறாங்க, அவங்களுடைய தாய்மொழியை வளர்க்குறாங்க. அதனால தான் தாய்லாண்டில் இருக்குது. இப்போ நம்ம மொழிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை சுற்றி ஒரு பொருளாதாரம் இல்லை. ஆனால் ஹிந்தியை சுற்றி ஒரு நல்ல பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். பட் அதுவுமே அந்த எழுத்துக்கு எப்படி எந்த அளவுக்கு, இப்போ ஹிந்தியே வந்து நிறைய பேர் இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க, அதுவுமே ஒரு பிரச்சனை தான். இப்போ நம்ம தமிழை சுற்றி பொருளாதாரம் வளர்க்க வேண்டியது காலத்தின் தேவை. இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் தமிழ் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் தான். அங்கே இருக்கிற ப்ராடக்ட் லேபிள்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது. நம்ம இந்த பிரச்சனையை பேசிகிட்டு இருக்கும்போது H&M வந்து தமிழில் எழுதியிருக்காங்க. எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹெச்சை எப்படி போட்டிருக்காங்க. இது வேணும்னு வேணான்னு பண்ணாங்களான்னு அப்படின்றது தெரியல. பட் இதுதான் இன்று ஒரு வகையில் பார்க்கும்போது இது தமிழின் நிலையை குறிக்குது. திப்யான் அப்படின்றவங்க, இட் கேன் பி டன் பட் த பிரிண்டிங் காஸ்ட் வில் பி மோர். அகேன் இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். பட் வீல் ஹேவ் டு ஃபிகர் அவுட் வே. பட் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய காமெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி. பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது தமிழ்நாட்டில் வாங்குகிற பொருட்களில் தமிழ் இருக்கலாமா? இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு வரலாம்? உங்களுடைய கருத்து என்ன? கருத்து பகுதியில் பதிவு செய்யுங்க. நன்றி.